வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். ஒருத்தர் தன்கிட்ட இருக்கிற அறிவு, திறமை, அந்தஸ்து, அதிகாரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாமே தவிர அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு தலகணம் பிடிச்ச ஒருத்தர் அவர் எந்த மாதிரி அவமானப்பட நேர்ந்தது அப்படின்றது தான் இந்த கதையில், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை. வாங்க கதை கேட்கலாம். தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் அப்படின்னு தலகணம் பிடிச்ச பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். அடர்த்தியான புருவம், பெரிய மீசை வளர்த்து தோளில் தொங்கிய முடி அப்படின்னு கம்பீரமாக இருந்தது அவரோட தோற்றம். வீதியில் அவரை பார்த்தாலே மக்கள் ஓடி ஒளிஞ்சுப்பாங்களாம். ஏன்னா கண்ணில் படுற யாராக இருந்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கி தனது வாத திறமையால் மட்டம் தட்டி விடுவாராம். சிலர் இதனால் அழறது கூட உண்டு. ஒரு நாள் ஒரு மரத்தடியில் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு நாவிதரை பார்த்தார் அந்த பண்டிதர். நாவிதரின் உடைகள் நைந்து போய் அவரது வறுமையை காட்டினாலும் அதை அவர் துவைத்து சுத்தமாக நேர்த்தியாக கட்டியிருந்த விதம் அவருக்கு ஒரு தனி கம்பீரத்தையே கொடுத்ததாம். இன்று இந்த மனிதரை கதறி அழ வச்சே தீரணும் அப்படின்ற முடிவுக்கு வந்த பண்டிதர், என்னப்பா முடி வெட்ட எவ்வளவு, சவரம் பண்ண எவ்வளவு என்று கேட்டாராம். நாவிதரும் முடி வெட்ட 4 சவரம் செய்ய 1 சாமி அப்படின்னு பணிவோட சொன்னானா. பண்டிதர் சிரிச்சிட்டு, அப்படின்னா என் தலையில் சவரம் பண்ணு அப்படின்னு கூறிட்டு வெற்றி புன்னகையோட உட்கார்ந்திருந்தாராம். நாவிதர் பண்டிதருக்கு மரியாதை கொடுத்து தனது பணியை துவங்கினார். நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்த பண்டிதருக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. என்றாலும் தனது அடுத்த கேள்வியை கேட்டாராம் பண்டிதர். ஏண்டாப்பா, உன் வேலை முடி வெட்டுறது, உன் கைகளை பயன்படுத்தி தானே வெட்டுற, அப்புறம் ஏன் சம்பந்தம் இல்லாமல் உன்னை நாக்கோட சம்பந்தப்படுத்தி உன்னை நாவிதன்னு சொல்கிறாங்க? இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும்னு நம்பினார் அந்த பண்டிதர். ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை. நல்ல சந்தேகம்தான் சாமி. ஆனால் நாங்கள் தொழில் செஞ்சால் மட்டும் பத்தாது. முன்னால் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அலுப்பு தட்டாமல் இருக்க நாவால் இதமாக 4 வார்த்தை பேசுறதுனால தான் நாங்கள் நாவிதர்கள். எங்கள் பேச்சை கேட்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுங்களா? இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடுப்பேற்றியது. ஆனாலும் தனது அடுத்த முயற்சியை துவங்கினார். இது என்னப்பா கத்தரிக்கோல்னு சொல்கிறீங்க? கத்தரி மட்டும்தான் இருக்குது, கோல் எங்கே போச்சு? இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது நாவிதரிடம் இருந்து. சாமி, நல்ல சிரிப்பாக பேசுகிறீங்க என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் நாவிதர். இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம். அதனால் அடுத்த கேள்வியை கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற, ஊரில் நீ தான் பெரிய வெட்டி பய போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தைகள் நாவிதரின் மனதை காயப்படுத்தின. அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம். இதை தான் பண்டிதரும் எதிர்பார்த்தார். கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்கலை யோசித்து கொண்டிருந்தார். இப்பொழுது நாவிதர் பேச ஆரம்பித்தார். பண்டிதரின் விருப்பமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார். சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? பண்டிதர் உடனே பெருமையாக ஆமாம் என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழித்தெடுத்த நாவிதர் சொன்னார், மீசை வேணுனுங்களே சாமி, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் அந்த மீசையை கொடுத்துட்டாராம். பல வருடங்கள் ஆசையாக வளர்த்த மீசை இப்போது வெறும் கற்றையாய் அவரோட கையில். அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர். நாவிதரோ தனது அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார். அவரது அடர்த்தியான புருவத்தில் கையை வைத்து கேட்டார், சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா? பண்டிதர் சுதாரித்து கொண்டார். வேண்டும் என்றால் மழித்து கையில் கொடுத்து விடுவானே அப்படின்ற எண்ணத்தினால இந்த புருவம் எனக்கு வேண்டாம் என்றார். நாவிதர் உடனே பண்டிதரின் புருவத்தை மழித்தெடுத்து
சாமி புருவம் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, இதை குப்பையில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை எடுத்து அவரது முகத்துக்கு நேரே காட்டினாராம். பண்டிதரின் முகம் சர்வ அவலட்சணமாக இருந்தது. இந்த முகத்தோடு எப்படி வெளியே நடமாட முடியும்? குனிந்த தலை நிமிராமல் நாவிதரிடம் ஒரு நாவை கொடுத்துட்டு விரக்தியில் நடைய கட்டினார் பண்டிதர். தமது அறிவும் திறமையும் அந்தஸ்தும் அதிகாரமும் மற்றும் நம்மிடம் என்னென்ன திறமைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே உபயோகப்படுத்தணுமே தவிர மற்றவங்களை மட்டம் தட்டுவதற்கு கூடாது. இப்படி இந்த மாதிரி செய்கிறவங்க தலகணம் பிடிச்சு அடுத்தவங்களை மட்டம் தட்ட நினைக்கிறவங்க இப்படி தான் அவமானப்பட நேரிடும். தலைக்கணம் நம் தலையெழுத்தையே மாற்றிடும் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.